ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேம அக்ஷபிஹிர்யஜத்ராः த்ரை அங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிः யசேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்ரஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந தாக்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சென்ற வகுப்பில் இந்த மந்திரத்தினுடைய ஒவ்வொரு சொல்லாக பார்த்து வந்தோம். இரண்டாம் முண்டகத்தில் இரண்டாம் கண்டத்தில் முதல் மந்திரம் ஆவிஹி சந்நிஹிதம் குஹாச்சரம் நாம மகத்பதம் அத்திர ஏதத் சமர்ப்பிதம் ஏஜத் பிராணாத் நிமிஷஸ்ச யத் ஏதத் ஜானத சத் அசத் வரேண்யம் பரம் விஜ்ஞானாத் யத் வரிஷ்டம் பிரஜானாம். இந்த மந்திரம் இப்படி நமக்கு விளக்குகிறது. என்னுடைய பொருள், ஆவி என்றால் சுய ஒளியுடைய தானாக ஒளிர்கின்ற ஒரு பொருள், சூரியன் மாதிரி. சந்நிகம் என்றால் அருகில் இருத்தல். இந்த இடத்துல இந்த ஒளியானது பிரம்மம் அல்லது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மாவானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது, தனக்கென்று இன்னொருத்தரை பார்க்க முடியாதது, தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடியது. அதுதான் நான் என்று நமக்குள் நாம் சொல்லிக்கொள்வது. ஆத்மா என்ற ஏதோ ஒரு புது பொருள் நினச்சிக்க வேண்டாம். ஆத்மான்னு சொல்லும் பொழுது நான் என்று அர்த்தம். அது இங்கே ஆவி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆவி என்பதை ஆத்மாவுக்கும் நாம் பயன்படுத்தலாம், பிரம்மத்திற்கும் பயன்படுத்தலாம், கடவுளுக்கும் பயன்படுத்தலாம். இரண்டுமே ஆவிதான். ஏனென்றால் ரெண்டுமே தானாக ஒளிர்கின்றவை. அப்போ ரெண்டு சூரியன் மாதிரி பிரம்மம் என்கிற ஒரு சூரியன் இருக்கிறது தானாக ஒளிர்வது. ஆத்மா என்று இன்னொன்று இருக்குதா? இல்லை, அப்படி இல்லை. பிரம்மம் தான் ஆத்மா, கடவுள் தான் நமது ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்பது நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதை பற்றிய ஆராய்ச்சி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஆத்மாவை பற்றிய ஒரு விளக்கம். அந்த தானாக ஒளிகின்ற இந்த ஆத்மா சந்நிகிதம், பக்கத்தில் இருந்து கொண்டு. எதன் பக்கத்தில் இருந்து கொண்டு? உன் பக்கத்தில் இருந்து கொண்டே. இப்போ என் பக்கத்தில் ஆத்மா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு ஆத்மா இருக்குது எனக்கு தெரியவே இல்லையே. என் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தெரிகிறாங்க, ஆனால் என்னுடைய ஆத்மா என் பக்கத்தில் இருக்குது எனக்கு நான் பார்த்ததே இல்லையே. அது எங்கே இருக்குதுன்னா உன்னுடைய இந்திரியங்களுக்கு பின்னாடியே இருக்குது. உன் கண்ணுக்கு பின்னாடி எது இருக்குது? உன் காதுக்கு பின்னாடி இருக்குது. உன் நாக்குக்கு பின்னாடி இருக்குது. நாக்கில் ஒரு பொருளை போட்டு இது காரம், இது இனிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மா அங்கே இருக்குது. ஆத்மா இல்லாமல் நாக்குக்கு எப்படி அது தெரியும்? நாக்குக்கு இனிப்பும் சுவைப்பும் தெரியாது, ஆத்மாவுக்கு தான் தெரியும். ஆத்மா பக்கத்தில் இருந்து கொண்டு அதை அறிகிறது. இப்போ ஆத்மா எங்கேன்னு கேட்டால் எப்படி? நாக்குக்கு பின்னாடியே இருக்கிறத நீ பாரு, காதுக்கு பின்னாடி இருக்கிறத பாரு. ஏதாவது ஒரு சப்தம் கேட்டால் அந்த சப்தம் கேட்கும்போது கேட்பவன் யாருன்னு பாரு, அவன் தான் ஆத்மா. ஆத்மாவை தேடக்கூடாது. அது எப்போதுமே சந்நிகிதம், இந்திரியங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. மிக அருகில் கூட சொல்ல முடியாது, ரெண்டும் வேறு வேறு இருந்தாக்கா அது பக்கத்தில் எது இருக்குதுன்னு சொல்லலாம். ஆத்மா தான் நாக்காக இருக்கிறது, ஆத்மா தான் கண்ணாக இருக்கிறது, ஆத்மா தான் காதாக இருக்கிறது. அது புறத்தில் நமக்கு உடம்பில் இருப்பது போல் தெரிந்தாலும் காதுங்கிறது வெறும் கருவிதான். கேட்கின்ற சக்தி ஒன்று இருக்குது இல்லையா நமக்கு, அந்த கேட்கின்ற சக்தியின் பக்கத்தில் ஆத்மா இருக்கிறது. இப்போதைக்கு பக்கன்றதுனால கேட்கும் சக்தி ஒன்று, ஆத்மா என்று ரெண்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் பின்னொரு காலத்தில் நம்ம சொல்ல போகிறோம் ஆத்மா தான் கேட்கின்ற சக்தியாக இருக்கிறது என்று. இந்த மந்திரத்தின்படி நாம் ஆவி என்று சொல்லக்கூடிய தன்னால் ஒளிரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னால் ஒளிரக்கூடிய நமக்கு தெரிந்தது சூரியன், இங்கே இருக்கிற தீபம் அல்லது மேலே இருக்கிற டியூப் லைட்டு, இது மாதிரி தானே ஒளிரக்கூடியது. இந்த பொருளுக்கெல்லாம் தானாக ஒளிரும் சக்தி இல்லை. இதில் லைட் அடித்து தான் பார்க்கணும். இருட்டில் கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் நம்மளும் தெரிய மாட்டோம், இந்த பானையும் தெரியாது, இந்த சொப்பு தெரியாது. ஒரு ஒளியை கொடுக்கணும். ஆனால் ஒளியை நம்ம பார்ப்பதற்கு இன்னொரு ஒளி தேவையில்லை. ஒரு ஒளியை பார்க்க இன்னொரு ஒளி தேவையில்லை. இங்கே ஒளி என்று சொல்வது ஆத்மாவை. இந்த ஒளி என்பதற்கு பதிலாக அறிவுன்னு மாற்றிக்குங்க. இது இன்னொன்றால் அறியப்படுகிறது. ஒரு பானை என்னால் அறியப்படுகிறது. ரெண்டு பானையை ஒரே ரூமில் வச்சுட்டு 2 கோடி வருஷம் கழித்து கேட்குறோம், ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டான்ட்டு.
அப்போது அது ரெண்டும் மீட் பண்ணாது. இந்த பானைக்கு இந்த பானை இருக்குது தெரியாது, இந்த பானைக்கு இந்த பானை இருக்குது தெரியாது, இந்த பானைக்கு இந்த பானை இருக்குதுன்னு தெரியாது, இந்த பானைக்கு இந்த பானை இருக்குதுன்னு தெரியாது. தன்னையும் அறியாது, பிரிதையும் அறியாது. அப்போ தன்னையும் அறியாது, பிரிதும் அறியாத பொருளை என்னென்னு சொல்லுவோம்? பார்க்கப்படும் பொருள்னு சொல்கிறோம். அப்படின்னா பார்ப்பவனுக்கு வேறானது. பார்க்கப்படும் பொருள்லாம் பார்ப்பவனுக்கு வேறானது. இதை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கிக்க போகிறோம். அதுக்கு தான் இதை நம்ம மெல்ல ஆராய்ச்சி செய்கிறோம். இந்த பானை ஜடமாக இருப்பதால், அறிவற்றதாக இருப்பதால் சுய அறிவு இல்லை, இன்னொன்று அறிவினால் அறியப்படுகிறது. அப்போ இது என்னால் அறியப்படுவதனால நான் அறிபவன், இது அறியப்படும் பொருள். அறியப்படும் பொருள் எப்பொழுதும் அறிவாகாது. இது அறியப்படும் பொருள் எப்பொழுதும் இன்னொரு அறிவாகாது. அப்படின்னா அறிகின்ற அறிவு எப்போது அறியப்படும் பொருள் ஆகுமா? ஆகாது. அறிவு எப்பொழுதுமே அறியப்படுவதாக ஆகாது. இப்போ அறிவுங்கிறது பேரா, அறியப்படும் பொருளுங்கிறது பேரா வேறு ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுவோம். எதையெல்லாம் அறியப்படுகின்ற பொருட்களோ, பானை, குடை, மனிதர்கள், உலகம் போன்றதெல்லாம் என்னென்ன இருக்கிறதோ அது அத்தனையும் திருஷ்யம் என்று சொல்வோம். தெரியுதுங்களா? பார்க்கப்படும் பொருள் எல்லாம் திருஷ்யம். பானை மாதிரி கடவத் அப்படின்னு சொல்கிறோம். கடம், குடம், படம் போல பார்க்கின்ற ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு திருக்கு என்று பெயர். திருக்கு என்றால் திருஷ்டி, திரஷ்டா, பார்க்கிறவன். இப்போ பார்க்கின்ற நான் திருக்கு, என்னால் பார்க்கப்படுகின்ற நீங்கள் எல்லாமே எனக்கு திருஷ்யம். அப்படி என்றால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருக்கு, நான் திருஷ்யம் எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ திருக்கு என்பது எப்பொழுதுமே திருஷ்யமாக ஆகாது. இப்போ தான் சொன்னீங்க சார், நீங்கள் திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் உங்களால் பார்க்கும்போது நீங்கள் திருஷ்யம் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொன்னால், என்னுடைய உடம்பு தான் திருஷ்யம். என்னுடைய திருக்கு நீங்கள் பார்க்கல. இன்னும் என்னுடைய திருக்கு யாராலும் பார்க்க முடியாது. என்னுடைய திருக்கை நான் தான் பார்க்க முடியும். உங்களுடைய திருக்கை நான் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் அதை பார்க்க முடியும். அது தன்னைத்தான் அறிந்து மற்றவற்றும் அறியக்கூடியது. இந்த திருக்கு என்பதை நாம் அறிபவன், அறிவோன், ஞானி அப்படின்னு நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். காண்பவன், கேட்பவன், ருசிப்பவன் அப்படின்னு சொல்லி அது திருக்குன்னு பிக்கலாம். திருஷ்யம் என்பதால் அறியப்படுகின்ற பொருள். அப்போ அந்த திருக்காக இருக்கக்கூடிய அறிவு சுடரான ஒன்று ஆவி என்று சொல்லப்படுகிறது. அந்த அறிவு சுடர், அறிவு ஜோதி, அந்த அறிவொளி ஒவ்வொரு புலனின் பக்கத்திலும் இருந்து கொண்டு புலனுக்கு வெளிச்சம் தருது. ஏன்னால் புலன் ஜடப்பொருளால் ஆனது. அந்த புலன்கள் கண், காது, மூக்கு போன்றதெல்லாம் அறிகின்ற சக்தியெல்லாம் ஜட சக்தி. அந்த அரிய சக்தியை கொண்டு அறிய முடியும்னு சொன்னால் அதுக்கு அறிவதற்கு தனியான ஒரு பொருள் இருக்கணும். அது எங்கே இருக்கணும்னா பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் சந்நிகிதம் அவற்றின் மூலமாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறது. சரி, இந்திரியங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். மனதிற்கு பக்கத்துலேயும் இருக்குது. இந்திரியங்கிறது புலன்கள், கண்ணு, மூக்கு, காது போல். இந்த கண்ணுக்கு அறிந்ததை காதுக்கு தெரியாது. காதுக்கு என்ன தெரிஞ்சதோ அது நாக்குக்கு தெரியாது. நாக்கு கிட்ட பார்த்து இது என்ன கலர்னு சொன்னால் அது என்ன கேட்காது, அது என் டிபார்ட்மெண்ட் இல்லை, நீ கண்ணை கேளுன்னும். கண்ணுக்கிட்ட போய் இது கசக்குமா சுவைக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. கலரை பார்த்தாக்கா மஞ்சளாக தெரியுது, ஆனால் அது கசக்குமாங்கிறது எனக்கு தெரியாது, நாக்கு கேளுன்னு சொல்லுவோம். இப்போ நாக்குக்கு தெரிந்தது கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிந்து காதுக்கு தெரியாது. விரல்கள் தொட்டு அறிந்ததை நம்முடைய கண்கள் அறிய முடியாது. இப்படி ஒன்றொன்றும் ஒன்றை தான் அறியக்கூடியதாக இருக்குது. ஆனால் மனம் அனைத்தையும் அறியக்கூடியதாக இருக்குது. கண்ணையும் பார்க்கும், காதையும் கேட்கும், நாக்கையும் பார்க்கும். ஒரே ஆள் கண்ணில் போயிட்டு லைட்டை பார்க்கும், காது கிட்டே போயிட்டு சப்தத்தை கேட்கும், நாக்கு கிட்டே போயிட்டு சுவையை கேட்கும், உடம்பு கிட்டே போயிட்டு தொட்டு உணர்ந்து பார்க்கும். புலன்கள் ஒன்றொன்றும் தனித்தனியாக இருக்குது. அது பின்னாடியும் ஆத்மா இருக்குதான். இந்த 5 புலன்களையும் வாங்கி ஒரு ஆளாக நின்று பார்க்கிறானே ஒருத்தன், மனம், அந்த கரணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கரணத்துக்கும் அங்கே தான் அதுக்கு பின்னாடியும் அது இருக்குது, சந்நிகிதம். அப்போ அந்த கரணமும் ஒரு பார்க்கப்படும் பொருளாகிடுது. அதை அந்த கரணம்னு சொல்லாமல் குஹாச்சரம்ங்கிறாங்க. இங்கே குஹாச்சரம் என்ற குகை என்பதை நாம் போன வகுப்பில் பார்த்தோம். புத்தி அல்லது மனம், அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனதிற்கு குகை என்று பெயர்.
அதில் இருக்கக்கூடியதாக, அதன் பக்கத்தில் இருக்கக்கூடியதாக ஆத்மா இருக்குது. அப்போ ஆத்மாவை எங்கே போய் தேடணும்? மனதின் பக்கத்தில் தான் இருக்குது. மனம் ஒரு பானை மாதிரி ஜடம். அந்த ஜடத்தை இது பார்த்து கொண்டு இருக்குது. ஆனால் மனம் தான் பார்க்குது, நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கிறதுனால ஆத்மாவை நாம் கண்டுகொள்வதில்லை. அதை நம்ம விளக்க போகிறோம். அதனால் இந்த ஆவியானது, ஆத்மாவானது இந்திரியங்களின் பக்கத்திலும் இருக்கிறது, மனதின் பக்கத்திலும் இருக்கிறது. அதனால் அதுக்கு குஹாச்சரம் என்றும் பெயர் தருகிறார்கள். அது எப்படிப்பட்டது? மகத் பதம், மிக மேலான பதம். ஆத்மாவைத்தான் ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா தான் நானுன்னு சொன்னீங்க, என்னை நான் அறிந்து கொண்டது தான் மிகப்பெரியதா? நான் உண்மையிலே உன்னை நீ அறிந்துவது தான் நீ அறிந்து கொள்வதிலே உயர்வானது. எதை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்து கொண்டது சமமோ அதை அறிந்து கொள் என்று சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா அறிஞ்சிட்டு இருக்கிறோம். ஒன்று அறிஞ்சிட்டோம்னா இன்னொன்று அறியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ தான் சார் இப்போ மேத்ஸ் முடித்தோம், அதுக்குள்ளே தமிழ் வந்துட்டீங்களே அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? தமிழ் முடித்தோடனே இங்கிலீஷ் கிளாஸ் வந்துடும். இங்கிலீஷே நம்ம கேட்டுகிட்டு இருக்க முடியாது. இப்படி மாற்றி தான் ஒரே சமயத்தில் நீங்கள் எல்லாம் கிளாஸ் எடுங்க நான் கவனிக்கிறேன்னு சொல்ல முடியாது. இப்போ மேத்ஸ் வாத்தியார் கிளாஸ் எடுப்பார், தமிழ் வாத்தியார் கிளாஸ் எடுக்க முடியாது. நாம் ஒன்றை தனித்தனியாக தான் அறிகின்ற சக்தி படைத்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆத்மா அனைத்தையும் அறியக்கூடியது. நீ ஒன்றொன்றாக அறியறதுக்கு நீ புத்தியும் மனசையும் பயன்படுத்துகிற. ஆத்மா சர்வபித்தாகவும் சர்வஜானாக இருக்கிறது. ஆத்மாவை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டது சமமாயிடுங்கிறாங்க. அப்போ அது மகத் பதம் தானே. மகத்னா மிகப்பெரியது, பதம்னா அடையக்கூடிய உயர்ந்த ஸ்தானம். அப்போ நீ உனக்கு ஏதாவது உயர்ந்த ஸ்தானம் கொடுக்குறாங்க, இந்த பூமிக்கே ராஜானாக்கா அது உயர்ந்த ஸ்தானம் கிடையாது. இந்திரலோகத்தில் இந்திரன் பதவி கொடுக்குறாங்கன்னா அது உயர்ந்த ஸ்தானம் கிடையாது. இதுவும் கொடுக்கறத வாங்க மாட்டேங்கிறீங்களா? சரி, சத்தியலோகத்துக்கு போய் அங்கே பிரம்மா, நான்முகன் பிரம்மா இருக்கிறாரு, அவருடைய சீட்டை எடுத்துகிட்டு உங்களை உட்கார வைக்கட்டுமா? அதுவும் மகத் பதம் இல்லையா? வைகுண்டத்தில் விஷ்ணு படுத்துட்டு இருக்கார், அந்த பாம்பு மேலே உங்களை உட்கார வச்சிட்டோம்னா அது பிடிக்குமா? அதுவும் மகத் பதம் இல்லையா? கைலாயத்தில் அவருக்கு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஈஸ்வரன், சிவன், அவரை உட்கார வச்சுட்டு உங்களை உட்கார வச்சா மகத் பதமா? அதுவும் மகத் பதம் இல்லையா? அப்போ மகத் பதம்னா இவங்கெல்லாம் தனித்தனி சீட்டில் இருக்கிறாங்க. இவர் சீட் அவர் தரமாட்டார், அவர் சீட்டை இவர் தரமாட்டார். தாமரைப்பூவில் இறங்க மாட்டார், இவர் பாம்புலேருந்து இவர் இறங்க மாட்டார், இவர் மலையிலேருந்து பசு மேலேருந்து இறங்க மாட்டார். இவங்க யாருமே அவங்க சீட்டை விட்டு கொடுக்குறதில்ல. உனக்கு எதுக்கு அந்த 3 சீட்டும்? அந்த 3 சீட்டுக்கு மேலே ஒரு சீட் இருக்குது, அதுதான் மகத் பதம். அது என்னன்னா அந்த ஆவி. அது உன்கிட்டே இருக்குது, உன் கண்ணுக்கு பின்னாடி இருக்குது. அதை நீ அறிந்து கொண்டால் அதுதான் மகத் பதங்கிறாங்க. இது ஃப்ராடு, பொய். இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வைகுண்டம் கைலாயம் போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளோ நோன்பு இருந்து, அப்புறம் வெங்கடாச்சலபதியோ அல்லது பெருமாளை பார்க்குறதுக்காக வைகுண்ட பதவி அடைகிறதுக்காக நாம் வடக்கு பார்த்த அந்த கேட்டு வழியாக உள்ள எல்லாம் நுழைஞ்சிருக்கிறோம். என்னென்னவோ சொல்கிறது, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் மகத் பதம் அல்ல. நான் சொல்லலை, இது வேதத்திலேன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேதம் தான் சொல்லிச்சு கைலாயமோ வைகுண்டமோ அல்லது பிரம்மலோகம் அதுதான் சொல்லிச்சு. அவங்க தான் அதே வேதம் தான் சொல்லுது. அது மகத் பதம் அல்ல. பிரம்மம் நான் தான் மகத் பதம் அப்படின்னு பிரம்மம் சொல்லுது கடவுள். இப்போ கடவுளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏவலாளிகளாக இருக்கக்கூடிய 3 தொழில் செய்யக்கூடிய, படைத்தல் ஆத்தல் காத்து செய்யக்கூடிய தேவர்களுக்கு மேலானதாக இருக்கக்கூடிய கடவுள் பிரம்மம், அவருக்கு என்ன பேர் சொல்ல முடியும்? அவர் கைலாயவதின்னு சொல்ல முடியாது, வெங்கடாச்சலபதின்னு சொல்ல முடியாது, அல்லது கமலாபதின்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்னன்னு தான் கொடுக்க முடியும்? அவருக்கு ஆவின்னு பேர் கொடுத்துரு. அது உன்னுடைய ஆவிதான். இப்போ ஏற்பட்ட மகத் பதத்தை அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்குதா? ஏன் அது மகத் பதம் சொல்லப்படுகிறது? நமக்கு நம்ப முடியல. என் பக்கத்தில் இருந்து என் கண்ணு கிட்ட இருக்கிறவனா அவன், எனக்காவது பரவாயில்லைங்க. பெரிய பெரிய ராஜாங்க இருக்கிறாங்களே, அவங்க பின்னாடி கண்ணுக்கு பின்னாடி இருக்கிறது அதே ஆத்மாவா? அதே ஆத்மா தான். பரமஹம்சனுடைய நாக்குக்கு பின்னாடி இருந்தது, நாக்குக்கு பின்னாடி இருந்து பரமஹம்சருக்கு சுவையெல்லாம் காட்டி கொடுத்தது, விவேகானந்தருக்கு அறிவெல்லாம் கொடுத்தது அந்த ஆத்மா அதுதான். உங்ககிட்ட இருக்கிறது அதே ஆத்மா தான். அவர் ஆத்மா வேறு, ஏன் ஆத்மா வேறையாச்சே? இல்லை, இதற்கு ஒன்று தான். அறியப்படும் பொருள் அறியப்படும் பொருளாக ஆகாது. அது அறிவு. அறிவு ஒன்று தான் இருக்க முடியும். 2 அறிவு இருந்தால் என்ன ஆகும்? ஒன்று இன்னொன்று பார்க்கும். அப்போது திருக்கு திருஷ்யமாயிடும். அப்போ திருக்கு ஏவ ந திருஷ்யதே, அது எப்போதும் பார்க்கப்படுதல் ஆகாது என்பதனால்
திருக்காகிய ஆத்மா ஒன்று தான். அப்போ கடவுளுக்கு ஒரு ஆத்மா இருக்குதுன்னு சொன்னால் அது இல்லை, எல்லா கொசுக்களுக்கும் வெட்டுக்களில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்று தான். ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கிறது. இந்த ஒன்றை புரிஞ்சுக்கிறது தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் தனித்தனி ஆத்மானா ரொம்ப சுலபமாக இருக்குது டீச்சிங். இப்படியே போய்ட்டுருங்க சார், நல்லா இருக்குது, ஆத்மா நிறைவேறட்டும், ஆத்மா சாந்தி அடையட்டும், இப்படியே போகுது. எங்களால் ஒரு ஆத்மா என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னிடம் ஒரு அறிவு இருக்கிறது, அவரிடம் ஒரு அறிவு இருக்கிறது, அவரிடம் ஒரு அறிவு இருக்கிறது. ஆளுக்கு அறிவு வேறு மாதிரி இருக்குது. இவருடைய அறிவு அவர்கிட்ட இல்லை, அவருடைய அறிவு இவங்கக்கிட்ட இல்லை. அப்பா நான் இல்லைன்னு சொல்லலை, அது ஆத்மா அல்ல, அது அறிவும் கருவியில் இருக்கக்கூடிய அறிவு. உன்னுடைய மனது இந்த இடத்துல ஆத்மா மாதிரி உனக்கு தெரியுது. அந்த மனதில் இருக்கக்கூடிய அறிவை நீ ஆத்மா அறிவுன்னு நினச்சிக்கிட்ட. ஆளாளுக்கு மனம் வேறு வேறு, ஆனால் ஆத்மா ஒன்று தான். ஒரே ஒரு சூரியன் எல்லா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மார்பில் எல்லாரும் ஒரு கண்ணாடி பதிச்சிருக்காங்க வைங்க. எல்லா மனிதர்களும் மார்பில் ஒரு கண்ணாடி பதிச்சுட்டு நடமாடுறாங்க. எல்லாருடைய மார்பிலேருந்தோ வெளிச்சம் வருது. இது என்ன இப்படி ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரே வெளிச்சம்தான். சூரியன் அனைத்து பேர் மார்பிலிருந்தும் அது பிரதிபலிக்கிறது. நாம் பிரதிபலிக்கின்ற மனதை சுமந்து கொண்டு நாம் திரிகிறோம். அந்த மனதில் படுகின்ற ஒளி சூரிய ஒளி, ஆத்ம ஒளி. அந்த ஆத்மா பகவான். அப்போ கண்ணாடியில் அது படுதுன்னு சொன்னால் கண்ணாடி பக்கத்தில் தானே இருக்கணும். அது இல்லை சார், சூரியன் அங்கே இருக்குது. சூரியன் எங்கே இருந்தாலும் நீ எங்கே போனாலும் சூரிய ஒளி இருக்கும். நீ சூரியனுக்கு கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனை சுற்றி ஆகாயத்தில் எங்கே போயிருந்தாலும் சூரிய ஒளி உன்னை நாடி வரும். நாடி வரலை, நீ சூரியன் ஒளிக்குள்ளே இருக்கிற, அது பிரதிபலிக்குது. அதனால் நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், சூரிய ஒளி என்னை பிரதிபலிக்குமான்லாம் யோசிக்க வேண்டாம். நீ எங்கு சென்றாலும் சூரிய ஒளிக்குள்ளே தான் இருக்க முடியும். அதே போல் எங்கு சென்றாலும் ஆகாயத்தில் எந்த இடத்தில் சென்றாலும் ஆத்மாவிற்குள்ளே தான் நாம் இருக்க முடியும். அப்போ ஆத்மா எல்லா இடத்திலும் இருப்பதனால், அது கடவுளாக இருப்பதனால் உன்னுடைய மனதில் அது பிரதிபலிக்க நேர தாமதமே கிடையாது, இடைவெளியும் கிடையாது. எப்பொழுதுமே உன் அந்த கரணத்தில் மனதிற்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டிருப்பதால் நீ அதை மிஸ் பண்ணிட்ட. நீ தேடியே பழக்கப்பட்டவனுக்கு உன் மூக்கு பின்னாடியே இருக்கிறது உனக்கு தெரியறதில்லை. இப்படி உலகத்தையெல்லாம் பார்த்த பிறகு நான் கண்ணாடி போட்டிருக்கதே மறந்துடுறேன். நான் கண்ணாடி வழியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மனம் எனக்கு கண்ணாடி, பார்ப்பவன் ஆத்மா. ஆத்மாவும் மனமும் ஒன்றாயிடுச்சு. என்னைக்காவது இது நான் பிரித்து நான் பார்த்துருக்கேன், நான் காட்டினா தான் தெரியும். மனத்தோடு ஆத்மா கலந்திருப்பதனால கண்ணாடி தான் பார்க்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆத்மா தான் பார்க்குது. இந்த கண்ணாடி பார்க்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் தான் பார்க்குறேன்னு சொல்கிறோம். ஆனால் கண்ணாடியும் கண்ணும் ஒன்றாகி இரண்டு பொருளாக தெரியாமல் ஐக்கியமாகிவிட்டது போல மனமும் ஆத்மாவும் பக்கம் பக்கம் இருப்பதனால ஒன்றானால ஆத்மாவை நாம் மனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இவர் மனம், இவருடைய ஆத்மா, அவருடைய ஆத்மாங்கிறோம். ஒன்றும் ஆத்மா ஒன்று தான். மனதோடு ஆத்மா ஐக்கியமாயிடுச்சு. எப்படி ஐக்கியமாயிடுச்சு? அதுதான் தாதாத்மியம் அப்படின்னு சொன்னோம். இந்த விளக்கத்தை நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். அப்பேற்பட்ட அந்த ஆவி மகத் பதமாகிய அந்த ஆத்மா அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்குதான். எதற்கெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் அப்பப்போ சொல்லலாம், எல்லாத்தையும் லிஸ்ட் போட முடியாதுன்றதுனால நடப்பவை ஏஜத்து, பரப்பவையும் அதில் எடுத்துக்கலாம், சுவாசிப்பவை புராணத், நிமிஷத்து கண் சிமிட்டுபவை, இமைக்காதவை, இவை அனைத்துமே அதில் தான் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை அந்த மந்திரம் தொடர்கிறது. எத்னா அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மாவை, அது எப்படிப்பட்டது? சத்து வடிவம் உள்ளதாகவும் அசத்து வடிவமற்றதாகவும் இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஆத்மாவில் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? என்னென்ன இருக்குதுன்னோ, நடப்பது, பறப்பது, மூச்சு விடுவது, கண் சிமிட்டுவதெல்லாம் அதில் தான் இருக்குது. நம்முடைய அந்த கரணமும் அதுக்கிட்ட தான் இருக்குது. நம்முடைய புலன்களும் அதுக்கிட்ட தான் இருக்குது. அதை தள்ளி யாருமே இல்லை. காலத்தாலும் இடத்தாலும் ஆத்மாவுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படி ஆத்மாவை தண்ணின்னு நினச்சிட்டோம்னாக்கா, குளம்னு நினச்சிட்டோம்னா அதில் மீன்களெல்லாம் மிதக்கிற மாதிரி நாம் ஆத்மா என்கின்ற குளத்தில் தான் மீன்களாக மிதக்கிறோம். ஒவ்வொரு மீன்கள்லையும் அறிவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த அறிவு யாருன்னா அந்த தண்ணி தான். நாமெல்லாம் மிதக்கின்ற மீன்கள், நம்மெல்லாம் அறிவு இருக்குதுன்னு சொன்னால் நாம் அறிவு கடலாகிய ஆத்மாவிற்குள்ளே நாம் நீந்துகிறோம்.
இப்போ நாமெல்லாம் அறிவு கடலாகிய ஆத்மாவுக்குள் நீந்துகின்ற சிற்றறிவுகள். அந்த சிற்றறிவு எது? நம்முடைய அந்த கரணம். அந்த கரணத்துக்கு அறிவு கிடைக்கிறது காரணமே நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த ஆத்மா தான். அது வெளியும் சூழ்ந்திருக்கிறது, உள்ளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அதுதான் இன்னொரு வகையில் சொல்லிச்சு. அதுதான் நடக்குது பறக்குதுன்னு உயிரினங்களை சொல்லிச்சு. இன்னொன்று சொல்லுது, நீ பார்க்கக்கூடியது சிலதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சத்துன்னு வச்சுக்க. பார்க்க முடியாததெல்லாம் இருக்குது இல்லை, ஆனால் இருக்குது. பார்க்கலேங்கிறதுனாலையும் தொடலேங்கிறதுனாலையும் சுவைக்க முடியலேங்கிறதுனாலையும் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்டது இருந்ததுன்னா அதுக்கு அசத்துன்னு இங்கே பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டதும் இதில் தான் இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நம்ம தண்ணியை பார்த்துடலாம், நிலத்தை பார்க்கலாம், பிருத்திவிங்கிற நிலத்தை பார்க்கலாம், தண்ணீர் என்ற ஆப்பக பார்க்கலாம், அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பை மூன்றையும் நம்ம பார்க்கலாம், தொடலாம், சுவைக்கலாம், வாசனை கூட இருக்கும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் வாயுவை நம்ம பார்த்ததில்லை. ஸ்பரிசிக்கலாம், ஆகாயத்தை ஸ்பரிசிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட புலனாகாத அசத்துக்களையும் புலனாகின்ற சத்துகளும் மூர்த்த அமூர்த்தன்னு சொல்லுவாங்க. மூர்த்தம் என்றால் வடிவுடையது, அமூர்த்தம் என்றால் வடிவற்றது. வடிவுடைய வடிவற்ற எதெல்லாம் இங்கே நீங்கள் இருக்கிறாயோ அதெல்லாம் கூட அந்த ஆத்மாவில் தான் இருக்கிறது, அதில் தான் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ சத் என்பதும் தோன்றியது, அசத் என்பது தோன்றான் இருப்பது இன்னொரு அர்த்தம். இப்போ நம்ம தோன்றி இருக்கக்கூடியதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன தோன்றுமோ நமக்கு தெரியாது. இனிமேல் வரக்கூடியது என்னென்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கொரோனா எதிர்பார்த்துருக்க மாட்டோம், நம்ம ஒமிக்ரானும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம், செல்ஃபோனை கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட செல்ஃபோன் இருந்தது? யார்கிட்டையும் இல்லை. அப்படி என்று சொல்லக்கூடிய இப்போ இன்றைக்கி வரக்கூடியது எதிரில் இருக்கும் இல்லையா, அது தோன்றாதது தானே. இன்னும் இந்த பூமியிலேயோ எங்கேயுமே தோன்றாமல் இருக்கிறது. புது புது சூரியன்கள்லாம் ஆகாய மண்டலத்தில் தோன்றுகிறது என்று சயின்ஸ் சொல்லுது. டெலஸ்கோப்பில் வச்சு பார்க்க புதுசாக ஒரு சூரியன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பழசு ஒரு சூரியன் செத்து போச்சின்னு சொல்கிறாங்க, மறைஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க. சிலதெல்லாம் தோன்றாமல் மறைகிறது, சிலதெல்லாம் புதுதாக தோன்றுகிறது. அப்போ தோன்றி இருப்பதை சத் என்றும் இனிமேல் தோன்ற இருக்கக்கூடியதை அசத் என்றும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று விடாமல் அனைத்துமே ஆத்மான்னு சொல்கிறதுக்காக இப்படி சொல்லுது. அதனால் இப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒன்றில் அது சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கிறதோ அதைத்தான் ஒருவன் தேடி பெற வேண்டும். நீ என்னென்னவோ தேடுறல வாழ்க்கையில், தர்மம் தேடுற, அறம் செய்யணும்னு பார்க்குற, எதுக்காக நீ தர்மத்தோடு இருக்கணும்னு பார்க்குற, அதெல்லாம் புண்ணியம் சார். அந்த புண்ணியம் படித்தா உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் மேலுலகத்தில் போய் செத்த பிறகு நான் கஷ்டப்படாமல் இருப்பேன். அந்த தர்மத்தை செய்யலைன்னு சொன்னால் கஷ்டப்படுகின்ற நரகலோகத்தில் நான் தள்ளிடுவாங்க. அதுக்காக செய்கிறேன்னு நீ தர்மத்தெல்லாம் நீ செய்கிற, நீ தேடி தேடி தர்மம் செய்கிற. அவர் பெரிய தர்மவான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வரேண்யம், தேடக்கூடியது. வரேண்யம்னா விரும்பி தேடி பெறக்கூடியது. அப்படி தேடி தேடி பெற்றான், அதான் வரன்கிறோம். வரத்தை தேடி வரம் பெற்றான் அப்படின்னு சொல்கிறோம், அது பேர் வரேண்யம். இன்னொருத்தர் சொல்கிறாங்க பாதுகாப்பை தேடிக்கணுங்க மனிதர்கள்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் பேங்க்கில் அமௌண்ட்டு போட்டு வைங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, நீ கொஞ்சமாவது இன்சூரன்ஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ பொருளை நிறைய பேர் தேடுறாங்க, அவங்களுக்கு அது வரேண்யம். சில பேர் பொருள் எல்லாமே இருக்கிறது, இந்த பொருளெல்லாம் அவங்க அனுபவிக்க பார்க்குறாங்க. மொத்தனுக்கு பொருளே இல்லை, அவன் பொருளை தேடுறான். இன்னொருத்தன் பொருள் தேடி வச்சுட்டான், அதை அனுபவிக்க பார்க்குறான். எப்படி பண்ணுறான்? வீடு அலங்காரம் பண்ணுறான், உடை அலங்காரம் பண்ணுறான், வாகனத்தை அலங்காரம் பண்ணுறான், புது புது இடத்துக்கு டூரிஸ்ட் போயிட்டு வரான், உணவு பதார்த்தங்களை புது புதுதாக சமைச்சு சாப்பிட்றான். இப்படி பண்ணுறான் இல்லையா, அவன் இன்பத்தை தேடுறான். அப்போ பொருளை தேடுபவர்கள் இருக்கிறார்கள், தர்மத்தை தேடுபவர்கள் இருக்கிறார்கள், இன்பத்தை தேடுபவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் வரேண்யம்ங்கிறாங்க. அது வரேண்யம் அல்லையா, அதெல்லாம் வரேண்யம் அல்லப்பா. இந்த எத் பதம்னு சொல்லக்கூடிய மகத் பதமாகிய உன்னுடைய சொந்த ஆத்மாவை நீ தேடுவது தான் வரேண்யம். எந்த ஒன்று இனிமேல் தோன்றக்கூடியதாகவும் இப்பொழுது தோன்றி கொண்டிருப்பதாகவும் தோன்றி மறைந்ததாகவும் எதெல்லாம் இருக்கிறதோ அதையும் உள்ளடக்கிய ஒன்றாகிய அந்த பரம்பிரம்மம் நான் என்று ஒருவன் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எத் வரிஷ்டம், அது பிரார்த்திக்கப்படுவதாகவும் இருக்கும். அதுதான் பூஜிக்க தகுந்தது. பூஜிக்க தகுந்ததுன்னு யார் யாரோ போய் நீ பூஜிக்கிறிய, யாரோடைய படமெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறிய, உன் படத்தை நீ வச்சுருக்கிறியா?
என் படத்தை நான் மாட்டி எப்படி சார் பூஜை பண்ணுறது? உன்னை தான் நீ பூஜிக்கணும். ஏன்னா உன்கிட்ட தான் ஆத்மா இருக்கிறது. எல்லாரும் பூஜிக்கின்றது அந்த கடவுளை தான். அந்த கடவுள் உங்ககிட்டே இருக்கிறார். அப்போ உன் படத்தையே மாட்டி நீயே மாலை போடுறதில்ல சார், வரவங்க ஏதாவது கேட்டுடுவாங்க அப்படின்னு. உண்மையிலே பூஜைக்கு தகுந்தது நம்மகிட்டே இருக்குது. அது யத் வரிஷ்டம், அதை தான் பிரார்த்திக்கணும். இப்படி தான் இதை மனிதர்களால் அது அறிந்து கொள்ளப்படும். பிரஜானாம் விஜானாத், இந்த மனிதர்களெல்லாம் என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அதை காட்டிலும் அது வேறானது பரம். அந்த ஏதத் பிரம்ம, ஏதத்னா அந்தன்னு அர்த்தம். இந்த இடத்துல இது பிரம்மங்கிறத பிராக்கெட்டில் போட்டுக்கிறோம். அதை அறிவீர். அப்போது மனிதர்கள் பிரஜானாம் விஜானாத் பரம், மனிதர்கள் அறிந்த அனைத்திலும் மேலானது அப்படின்னு இது சொல்லுது. அதனால் இந்த மந்திரத்துக்கு நாம் கொஞ்சம் விளக்கத்துக்கு நாம் போவோம். ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புத்தாண்டு துவக்கத்தில் இது மற்றவங்களுக்கு சொல்கிற புத்தாண்டு வாழ்த்து இல்லை. இந்த வேதாந்த வகுப்பு படிக்கின்ற நம்முடைய மாணவர்களுக்காக ஆசிரியர் என்ற முறையில் நான் சொல்லுவது இப்படி தான். ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லுவோம், ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. ஒரு விதி, ரூல் 1, ஒன்று இன்னொன்றாக மாறாது. இப்படி தான் எழுதுவேன், பார்த்துக்குங்க. ஒன்று இன்னொன்றாக மாறாது. இது ஒரு பெரிய விதியா? இந்த விதி தெரியாமல் நிறைய பேர் வாழறோம். ரெண்டாவது விதி, திருக் திருஷ்யமாகாது. இது நமக்கு சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். முதல் விதி, அந்யத் அந்யத் ந அந்யத் பவதி. அந்யத் ந அந்யத் பவதி. இந்த 4 போட்டுக்கணும். பவதி, ஒன்று இன்னொன்றாக ஆவதில்லை. ந பவதி, இந்த நாவை கொண்டாந்து நீங்கள் போட்டுக்கணும். அது என்ன அர்த்தம்? அந்யத் அந்யத் பவதி. இந்த அடிப்படை சத்துவம்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் எடுத்துக்குவோம். வெள்ளி தங்கமாகாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இல்லை சார், வெள்ளிக்கு முலாம் போட்டால் தங்கம் பண்ணிடலாமே. அப்போ நீ வெள்ளியினுடைய குணத்தை தான் மாற்றுற, அதோட சொரூபத்தை, தன்மையை மாற்றலை. ஏன்? வெள்ளியை தங்கமாக தற்காலிகமாக முலாம் பூசலாம். அப்போது வெள்ளியினுடைய தன்மை மாறலை, அதனுடைய குணம் மாறிச்சு. அப்போது தன்மை குணம் 2 இருக்குது. தன்மைங்கிறது தத்மை, அதனுடையது. அதனுடைய தன்மை என்னென்னு அர்த்தம்? அதனுடையதுன்னு அர்த்தம். தத்துன்னா அதனுடையது. தண்ணீருடைய தன்மை என்ன? அதனுடைய தன்மை அதனுடையது தான். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. குளிர்ச்சியானது. அது மாறுமா? மாறாது. தன்மை என்றால் எப்பொழுதும் மாறாது இருக்கின்ற ஸ்வயம், அது ஸ்வரூபம். ஸ்வ என்றால் தனது, ரூபம் என்றால் வடிவம். அதனுடைய ரூபம், அதனுடைய வடிவம், அதனுடைய தன்மை. நம்ம அழகாக தமிழில் தன்மைன்றோம், சமஸ்கிருதத்தில் அழகாக ஸ்வரூபங்கிறது. இப்போ வெள்ளியினுடைய தன்மை வெள்ளி தான். அது தங்கத்தினுடைய தன்மை ஆகுமா? தற்காலிகமாக முலாம் பூசலாம். ஆனால் 10 நாள் 20 நாள் ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் வெள்ளி பள்ளி இழிக்கும், தங்கம் போயிடும். எங்கே போச்சப்போ? அது வெள்ளி மாறவே இல்லை, தன் சொரூபத்தில் தான் இருந்தது. நீங்கள் அதை தங்கமாக
கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் அது வந்து வெள்ளியாக்கிட்டீங்க. தன்மை மாறாது, ஆனால் குணம் மாறும். இப்போ குணத்தையும் தன்மையும் நம்ம பிரிச்சறியணும். தன்மை என்பது ஸ்வரூபம், அது விச் வில் நெவர் சேஞ்ச். குணம் என்பது தற்காலிகமாக வளர்வது, தேய்வது. நரிகம்பமெல்லாம் போட்டோம்னு சொன்னால் நல்ல தங்கமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் அது வெள்ளியாக மாறாமல் இருக்கும். ரொம்ப கம்மியாக போட்டோம்னா சீக்கிரமே அது வெள்ளியாகிடும். அப்போ குணங்கிறது கூடி குறையக்கூடியது, தன்மை வந்து கூடி குறையாது. இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று தன்மை மாறாது, கூடி குறையாது. குணம் மாறக்கூடியது, கூடி குறையக்கூடியது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்க பிறகு இப்போ புரியுதா, ஒரு பொருள் இன்னொரு பொருள் ஆகாது, நிச்சயமே ஆகாது. அப்படி ஆனால் என்ன ஆகும்? அப்போது ஏ பி ஆக மாறினா என்ன ஆகும்? ஒரு வேளை மாறிடுச்சுன்னே வைங்க, ஏ முதல்ல செத்தாகணும். ஏ நாசமானால்தான் பி உண்டாகும். ஏ வந்து பியாக மாறாது. ஒரு கால் ஏ பியாக மாறினா பியினுடைய தன்மைக்கு வரணும்னா ஏனுடைய தன்மை அங்கே இருக்குமா? நான் குணத்தை மாற்றலை, நான் தன்மையை சொல்கிறேன். ஏவினுடைய தன்மை பி தன்மையாக மாற வேண்டும் என்றால் ஏவினுடைய தன்மை நாசமாக வேண்டும். நாசம் என்றால் அழிவு. நாசமாகாமல் தன்மை மாறாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க? நான் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனாக வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் போய் வைகுண்டத்திலேயோ அல்லது கைலாயத்திலே போய் நீங்கள் தங்குறீங்கன்னு வைங்க. நீங்கள் ஏலேருந்து பி ஆகிட்டீங்களா? ஆனால் என்ன ஆகும்? ஏ இல்லாமல் போயிடும். அப்போ அங்கே போனது யார்? அப்போ நீ இல்லை. நீ நினைக்கிற நான் வைகுண்டம் போகணும்னா நான் அங்கேயும் இருக்கணும். அப்போ ஏவாவே இருந்துக்கிட்டு பியில் இருக்கணும். அப்போ என்னது பின்னு அர்த்தம்? இப்போ பி மாதிரி நீ வேஷம்தான் போட முடியும், அது முலாந்தான் போட்டுக்க முடியும். அப்போது கைலாயம் போனாலும் வைகுண்டம் போனாலும் சொர்க்கமே போனாலும் ஏ தான் இருக்கும். அப்போ பியாக இருக்குதுன்னா என்னது? பின்ற இடத்துல அது வந்து பி வேஷம் போட்டுக்குது. அது எவ்வளோ நாள் நிற்கும்? புண்ணிய காலம் இருக்கிற வரைக்கும் நிற்கும். புண்ணியம் தேர்ந்த வரைக்கும் மறுபடியும் வைகுண்டத்தில் பூமியில் வந்து பிறக்கணும். யாருமே வைகுண்டம் போனவங்க திரும்ப மாட்டாங்கலாம் கிடையாது. திரும்பி வர்ற இடம் தான் ஃபாரின் கண்ட்ரி. உன்னுடைய சொந்த வீடு தான் நீ திரும்பி வராத இடம். நீ திரும்பி வந்தே ஆகணும். அதனால் இல்லைங்க, நான் அங்கே போய் நான் அப்படியே மாறிடுவேன்னா மாறிடு, ஆனால் நீ இருக்க மாட்டியே. உனக்கு அது இஷ்டமா? கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். நானே இல்லாமல் போயிட்டு வேற ஒருத்தரில் இருப்பாங்க, அப்படி தான் வேற ஒருத்தன் தான் இருந்துகிட்டு இருக்கிறான். நீ போய் இன்னொருத்தன் ஆகிறதுக்காக எதுக்குற? அப்போனா தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இன்னொன்றாக நீ வாழ முயற்சி பண்ணுகிறாய், அது மோட்சம் அல்ல. அப்படி என்றால் நீங்கள் சொன்னீங்க ஆத்மா என்று சொல்லக்கூடிய என்னுடைய தன்மை பிரம்மம் என்ற கடவுளுக்கு சமம்ங்கிறீங்க. அப்போ இதுவாக மாறணுமா? ஒரு நாள் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? ஆத்மா நாசமடைந்து பிரம்மம் உண்டாகணும், அது மோட்சமாகாது. ஆத்மாவாக இருந்து கொண்டு பிரம்மமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து மாற்றமாக இருக்காது, அது ஒரு குண வித்தியாசமாக இருக்கும். அப்படி என்றால் தத்துவமசி என்று சொல்லக்கூடிய இந்த உபநிஷத்து மூலம் ஆத்மா பிரம்மம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தன்மையில் இரண்டும் ஒன்று. இதனுடைய தன்மை என்னவோ பிரம்மத்தின் தன்மையும் அதுதான். ஆத்மாவின் தன்மை என்னவோ பிரம்மத்தின் தன்மை. ஆத்மா என்பது நான், பிரம்மம் என்பது கடவுள். எனது தன்மை என்னவோ அதுதான் கடவுள் தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எப்படி சார் ஒத்துக்க முடியும்? எனது தன்மை எப்படி சார் கடவுள் தன்மையாக இருக்கும்? கடவுள் எல்லாத்தையும் படைத்தவர். நீங்கள் சொல்கிறீங்க மகத் பதங்கிறீங்க. பிரம்மா விஷ்ணுவே படைத்தவர் அவர். என்னுடைய தன்மை அவருடைய தன்மையாக இருக்க முடியுமா? மகனே,
என்னுடைய தன்மைன்னு எதை சொல்கிற நீ? தங்கம் தன்னுடைய தன்மைன்னு எதை சொல்லும்? அது மேலே இருக்கிற ஆபரணத்தை சொல்லுமா? இப்போ தங்கம் வந்து ஒரு வளையலாக இருக்குன்னு வைங்க, உன்னுடைய தன்மை என்னன்னு சொன்னால் வளையல் அப்படின்னு சொல்லுமா? அப்போனா நீ முட்டாள்னு அர்த்தம். உன் மேலே இருக்கிற ஷேப்பை நீ சொல்லிகிட்டு இருக்கிறியே, நீ தங்கம்மாப்பா. ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், நீ உன்னுடைய தன்மை கடவுளுங்கிற. அப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்னுடைய தன்மை கடவுள்னா இந்த உடம்பு எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தங்கம் வந்து தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உருவத்தை வைத்துக்கொண்டு நான் வளையல் எப்படி நான் வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் தன்மையை சொல்கிறேன், நீ குணத்தை எடுத்துக்கொள்கிறாய். குணத்தால் நீ பிரம்மத்திற்கு வேறு தான், தன்மையால் நீ பிரம்மம் தான். அதனால் நீ வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை. விதி ஒன்று என்ன சொல்லிச்சு? எதுவும் மாறாதுன்னு சொல்லி. மாறினா தன்மை கெடணும்னு. ஆனால் இந்த இடத்துல வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆத்மாதான் பிரம்மம். அதனால் மோட்சம் என்பது எதுவும் மாற்றமோ இடப்பெயர்ச்சியோ இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் மோட்சம் அடைந்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா செத்த பிறகு இல்லை, வாழும் பொழுது நான் மோட்சம் அடைந்தேன் என்றால் நான் பிரம்மத்துவத்தை அடைந்தேன், நம்ம பிரம்மஸ்வரூபத்தின் அடைந்தேன்னு அர்த்தம். நீங்கள் பிரம்மத்தை அடங்கியிருந்தால் மாற்றமாயிடும். ஜீவன் என்பவன் பிரம்மம் ஆயிட்டா மாதிரி. அப்படி இல்லை. தன்மை ஒன்றாக இருப்பதனால் அங்கே நாசம் இல்லாமல் அதை தன்னை புரிந்து கொண்டு அதுவாக மாறிவிட்டது என்றது இந்த வகுப்பில் நமக்கு அதை ஹைலைட் பண்ணி நம்ம சொல்கிறோம். அடுத்த விஷயம் ஒன்று சொல்லணும் இல்லையா? நிறைய பேருக்கு ஆத்மா என்பது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்மாவை பற்றி சொல்லாத புஸ்தகம் கிடையாது, பேசாத குருநாதர்கள் கிடையாது. எந்த லெக்சரில் போனாலும், யாரை கேட்டாலும், எந்த ஒரு பிரபஞ்சமோ பக்திக்கு உபன்யாசம் கேட்டாலும் ஆத்மா ஆத்மான்னு பேசுகிறாங்க. யாராவது செத்து போனால் போஸ்டர் அடித்தாலும் ஆத்மா சாந்தி அடையணுங்கிறாங்க. ஆத்மாவை பற்றி எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் ஆத்மாவை பற்றி எவருக்கும் தெரியல. ஏன்னா ஆத்மா ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியாத பொருள் மாதிரியும், அது வந்து வெறும் பக்தி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரியும், மகான்கள் மட்டுமே பார்த்தது மாதிரியும், இந்த மேடையில் உட்காந்து பேசுகின்ற இந்த குருநாதர்களோ அல்லது வந்து உபன்யாசர்களோ அவங்க சொல்லுகின்ற ஆத்மா எதை பற்றி சொல்கிறாங்களே தெரியல, எல்லாரும் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் இக்கணமே இப்போதே புரிஞ்சுக்குங்க, இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையே இல்லை. ஆத்மாவுக்கு பேர் என்ன சொன்னேன்? திருக்குன்னு சொன்னேன். பார்ப்பவன், அறிபவன், அறிவு. ஆத்மா அறிவு இல்லைன்னு யாரோ சொல்லுவாங்களா? அறிவுள்ள பொருள் எது ஒன்றுன்னு சொன்னால் ஆத்மா மட்டும்தான். மீதி எல்லாமே அறியப்படும் பொருள். ஆத்மாவை தவிர மீதி எல்லாம் என்ன? திருஷ்யம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அந்த கரணம்னு இருக்குது. நமக்கு மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது அந்த கரணம்னு பேர் இருப்போம். அது திருக்கா திருஷ்யமா? ஆனால் அப்படி தெரியுதா? ஒரு கொஷின் மார்க். திருக் ஆர் திருஷ்யம். நாம் வந்து உலகத்தெல்லாம் பார்க்குறோம். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கரணம் வச்சுட்டு உலகம் பார்க்காம என்ன பண்ண முடியுது? இந்த உலகம் எது? திருக்கா திருஷ்யமா? இது யாரும் திருஷ்யன்னு திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. கட்டாயம் இது வந்து சந்தேகம் இல்லாமல் திருஷ்யம். தயவுசெய்து திருக்கு திருஷ்யத்தை யாரும் குழப்பிக்காதீங்க. திருக்கு என்பது அறிவு, திருஷ்யம் என்பது அறியப்படும் பொருள். இது அறிவன், இது அறியப்படும் பொருள். அறிவற்றது. இது ஜடம், அறிவற்றது. இது அறிவுடையது. அறிவு அப்படின்னு வச்சுக்குவோம். உடையதுன்னு இது சொல்லணும். அறிவு. இந்த அந்த கரணம் தான் இப்போ நமக்கு பிரச்சனை. இது திருக்கா திருஷ்யமா? ஆனால் திருக்கு மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா மன வைத்து தானே கண்ணால் பார்க்குறேன்.
நீங்கள் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் மனம்தான் செய்யுது. நடக்கிறீங்க, படுக்கிறீங்க, படிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, இதெல்லாம் யார் செய்கிறாங்க? மனம்தான் செய்யுது. ஆத்மா என்ன செய்யுது உங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன நினைக்க, எல்லா வேலையும் நீங்கள் செய்வதனால நான் மனசு வச்சேன்னா அதை செய்திருவேன், நான் அதை செய்தேன்னா அதை செய்திருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மனம்தான் செய்பவனாக இருக்கிறது, மனம்தான் அறிபவனாக இருக்கிறது, மனம்தான் அனுபவிப்பவனாக இருக்குது. இந்த மனம் என்ன செய்து? அறிபவன், அனுபவிப்பவன், செய்பவன். இந்த மூணுக்கு மேலே எதா இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் செய்ததெல்லாம் அனுபவிக்க தான், அனுபவிச்செல்லாம் அறியறதுக்கு தான். இந்த மூன்றுமே செய்வதாக இருக்கக்கூடியது இந்த அந்த கரணம். இதைத்தான் நமக்கு தெரிந்த ஒரே பொருள். ஆத்மா நமக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? ஆத்மா இந்த அந்த கரணத்துக்கு சந்நிகிதம்னு வரும், அருகிலேயே இருக்கிறது. அருகிலேன்னா அது ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் மாதிரி உட்காந்துட்டு இல்லை. எப்படி குளத்துலேருந்து தண்ணீர் ஆத்மா என்று சொன்னால் மீன் அதுக்குள்ளே நீந்துகிறதோ, அதுபோல் எங்கும் நிறைந்திருக்கிற ஆத்மாவில் அந்த கரணம் இந்த உடம்பில் இருந்து கொண்டு நீந்துகிறது. அப்போ நடந்து போகிறேன்னா ஒரு மீன் நீந்துதுன்னு வச்சுக்கோங்க. எதில் நீந்துது? ஆத்மாவில் நீந்து கொண்டிருக்கிறது. இந்த அந்த கரணம் உள்ளே இருந்துக்கிட்டு நீந்துவதாக சொல்லுது. அப்போ நீந்துகிறேன், அறிகிறேன் அப்படின்னு அந்த மீன் நினைக்குது பாருங்கள், அதெல்லாம் அந்த கரணம். இந்த அந்த கரணம் திருக்கா, ஏன்னா அறிபவனாக இருக்குது இல்லையா, அறியப்படுவதா இல்லையே, அனுபவிப்பதாக இருக்குது இல்லையே, அனுபவிக்கணும் பொருளாக இல்லையே, செய்பவனாக இருக்குது இல்லையே, ஏன்னா மற்றதெல்லாம் செய்யப்படும் பொருளாக இருக்குது. அப்போ உலகம் அறியப்படுவதாகவும் அனுபவிக்கப்படுவதாகவும் செய்யப்படுவதாகவும் இருக்குது. இந்த உலகத்தில் சமையலை செய்யலாம், அதை அனுபவிக்கலாம், அது என்ன அறிவுன்றது ஆராய்ச்சியும் பண்ணலாம். இது அத்தனையும் உலகத்தில் இருக்கக்கூடியது, அது திருஷ்யம். ஆனால் அந்த கரணம் திருக்கா திருஷ்யமா என்ற கேள்விக்கு இப்பொழுதுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அது திருக்கு. ஆனால் அது திருஷ்யம் என்று தெரிந்தால் அப்பொழுதுதான் உங்களுக்கு மண்டையில் ஒரு அடி விழும், யார் திருக்குன்னு. அந்த கரணத்தை திருக்காக நீங்கள் வைத்து கொண்டிருக்க வரை ஆத்மாவை திருக்கு என்பதை அறிய முடியாது. எப்பொழுது உங்களுடைய அந்த கரணத்தை, உங்கள் மனதை நீங்கள் திருஷ்யமாக பார்க்கிறீர்களோ, உலகம் போல ஒரு பொருளாக பார்க்கிறீர்களோ, வெளியே பார்க்கின்ற ஜட பொருளை போல் என் மனதையும் நான் எப்பொழுது பார்க்கிறேனோ, அப்பொழுது பார்ப்பவனாகிய நான் ஆத்மா என்பதை அக்கணம்தான் அறிய முடியும். அப்பொழுது அந்த கரணம் திருஷ்யமாகிவிடும், ஆத்மா திருக்காகிவிடும். இவ்வளோ ஈஸியாக இருக்கும்பொழுது எனக்கு ஏன் சார் தெரியலன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ ஆத்மாவை நான் ஆத்மான்னு ஒத்துக்க தெரியல. பிடிவாதமாக அந்த கரணத்தையே நம்ம ஆத்மான்னு நம்ம முடிவு பண்ணி வைத்திருக்கிறோம். இதற்கு சங்கரர் ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் உதாரணம் ரொம்ப பழைய உதாரணமாக இருக்குது. நம்ம புதுசாக ஒன்று எடுத்துக்கோம். நான் என்ன பண்ணுறேன், 10 வருஷத்துக்கு அல்லது 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோ, என் கணக்குப்படி, இல்லை உங்கள் கணக்கில் எப்படின்னா வச்சுங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது. என் நினைவில் 40 என்னன்னு தோராயமாக சொல்கிறேன். அந்த திருமணத்தின் போது நிறைய ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்கள் குழந்தை படத்தில் பிறந்ததுலேருந்து வயிற்றில் இருக்கும்போதே ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து நமக்கு குழந்தைங்க படங்கள்லாம் அப்புறம் ஈஸியாக நம்ம வச்சுக்கிறோம். அது அத்தனையும் 40 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு ஆல்பத்தில் வச்சுருக்கிறோம். இந்த ஆல்பம் ஒருத்தன் 70 வயசில் புரட்டி பார்க்குறார். அந்த ஆல்பத்தில் அவர் பார்க்கின்ற அங்கே ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தானே இந்த 70 வயசு கிழமை 40 வயசு ஆளை பார்க்குறான், 30 வயசு ஆளை பார்க்குறான். அங்கே அவர் நிற்கிறார், எல்லாம் இருக்கிறாங்க, மாலை போட்டிருக்கிறாங்க, அப்புறம் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறார். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் திருஷ்யம். இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லையா? இப்போ யார் இந்த 70 வயசு ஆள்? திருக்கு. இந்த ஃபோட்டோவை ஃப்ளாஷ்பேக்
இவர் வந்து 30 வயசில் இருக்கிறார். அப்போ இது ஃபோட்டோவில் இல்லை, அதை நிஜமாக தான் நடக்குது. அப்போது அது திருஷ்யமா? அப்போ அது திருக்கு தானே. எது ஒன்று நேற்று திருக்கோ அடுத்த நாள் திருஷ்யமாயிடும். அப்போ அன்னைக்கு பார்த்த உடம்பு நான் பார்த்தேன்னு சொல்லிச்சு, இன்றைக்கி அவனை பார்க்குறேன்னு சொல்லுது. இந்த உடம்பு பார்க்கப்படும் பொருள் ஆயிடுச்சு. அங்கே இதில் சந்தோஷமாக இருந்த முகத்தை பார்க்குறோம், அப்படியே பள்ளி இழிச்சு வாங்க வாங்கன்னு சொல்லிச்சு. இன்றைக்கி அதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அந்த ஆல்பத்தை புரட்டி திறக்கிறதுக்கே மனசு சங்கடமாக இருக்குது. அவ்வளோ கனமாக இருக்குது. வாழ்க்கையில் அவ்வளோ துன்பங்கள், அனுபவங்கள். அதை பார்க்கும்போது அது திருக்காக இருக்குது. நமக்கு எப்படி இருக்குது? உன்னையே நீ திருக்காக நினைத்து கொண்டிருந்தாய். அப்பொழுது நிகழ்காலத்தில் எது திருக்கோ அது கடந்த காலத்தில் செல்லும் பொழுது திருஷ்யமாகிவிடுகிறது. சங்கரர் சொல்கிறாரு, அப்பா நிகழ்காலத்திலையும் அது திருஷ்யம்தான். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறாதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல, அதுக்கு தான் அந்த கஷ்டப்பட்டு அங்கே சொன்னேன். திருக்கு எப்படி திருஷ்யமாகும்? இந்த பானை திருக்காகுமா? ஆகாது. சரி, நான் திருக்கு, நான் பார்க்குறவன், இந்த பானை ஆகிடுவேனா? ஆகவே மாட்டேன். திருக்கு எப்பொழுதும் திருஷ்யம் ஆகவே முடியாது. அப்படி என்றால் 30 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குன்னு சொன்னேன், அதே பொருளை இன்றைக்கி வந்து திருஷ்யம்னு சொல்கிறியே, திருக்கு எப்படி திருஷ்யம் ஆக முடியும்? அதனால் சொல்கிறாரு, திருஷ்யம் ஆகலை, அப்பொழுதும் திருஷ்யந்தான். நீ திருஷ்யத்தை திருக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நினச்சி பார், நீ இப்போது முடிச்சுட்டு தானே பார்க்குற. இப்போ நீ பார்ப்பவனாக இருக்கின்ற உன் மனதும் திருஷ்யம்தான் என்பதை நீ பார். எப்படி என்று சொல்கிறார் பார். ஏன் வந்து 40 வருஷத்துக்கு பின்னாடி இருக்க படத்தை நீ பார்க்குற? 10 நிமிஷம் நடந்த நீ மனசில் எடுத்துப்பார். கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லியிருக்கிற, 10 நிமிஷம் கூட வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்தை அல்லது ஒரு நிகழ்ச்சியை நீ மறுபடியும் மனசில் திரையில் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது உன்னை நீ அதில் பார்க்குறியா இல்லையா? நீ பரிஜை வைத்ததை நீ நினச்சி பார்க்குறல்ல, இப்படி துடித்தேன், அப்படி துடித்தேன், அப்படி துடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அப்புறம் வந்து எல்லாருக்கும் விளக்குறோம். நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து ரோட்டில் வரும்பொழுது ஒரு மோட்டர் பைக் வந்தது, அது மேலே பின்னாடி கார் இடிச்சு என் பக்கத்தில் தான் விழுந்தான், அப்படியே துடிச்சு என் கண் முன்னாடியே செத்தான் அப்படின்லாம் சொல்கிறேன். காது வழியாக ரத்தம் வந்தது நான் பார்த்தேன், இதெல்லாம் சொல்கிறேன். அப்பொழுது அவன் வந்து பார்க்கும்பொழுது திருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ விளக்கும்போது தன்னை பற்றி எப்படி சொல்கிறா? தன்னை தானே பார்த்தது போல் சொல்கிறான். நான் அப்படி கத்தனை, இப்படி பார்த்து அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 10 நிமிஷம் முன்னாடி நடந்த உன்னுடைய நினைவை நீ பார்க்கும் பொழுதே, ஆல்பமெல்லாம் வேண்டாம், உன் மனசிலேயே நீயே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திருக்காக இருந்த நீ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீயே உன் மனசுக்குள்ளே எப்படி இருக்கிற? திருஷ்யமாயிடுற. சங்கரர் சொல்கிறாரு, நீ 10 நிமிஷத்துக்கு பின்னாடி திருஷ்யமாகலை, பார்க்கும் பொழுதும் திருஷ்யந்தான்ப்பா. ஏன் எனக்கு தெரியவே மாட்டேங்குது? ஏனென்றால் பின்னாடி எப்பொழுதுமே இருக்கின்ற ஆத்மாவை நீ திரும்பி பார்த்ததே இல்லை. அதனுடைய ஒளியினால் நீ பார்த்து கொண்டிருப்பதனால் நானே பார்க்கிறேன் என்று நினைக்கிறாய். மறுபடியும் உன்னை மீள் பார்வையில் திரும்பி பார்க்கும் பொழுது தான் தெரியுது, நான் என்னை நானே பார்க்கும் பொழுது நான் பார்க்கப்படும் பொருளாகி பார்ப்பவனாகி ஆத்மாவில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிற. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த புது வருஷத்தில் ஆத்மாவை தேடாதே, தேடுறவன் தான் ஆத்மா. தவம் பண்ணிக்கிட்டு காத்துட்ருக்காதே, ஊர் ஊராக சுற்றி கங்கா ஸ்நானம்லாம் பண்ணிகிட்ருக்காது, கோயில் கோயிலாக அலையாத. எதுக்காக அலையிற? கடவுள் 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 தான் ஆத்மா. ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு யோகிகள்லாம் தேடுறாங்க. எத்தனை யோகிகள் தேடுறாங்க, எத்தனை வருடங்கள் தேடுறாங்க, என்னென்ன தவம் பண்ணுறாங்க. ஏன் கொஞ்சம் மண்டையை பயன்படுத்தி இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? ஆத்மா என்ன வந்து உனக்கு அயலான பொருளா? உனக்கு திருஷ்யமா? நீ அதை வந்து திருஷ்யப்படுத்தி பார்ப்பதுக்கு ஆத்மாவை தரிசனம் பண்ணேன்னா, தரிசனமாச்சுன்னா என்னாச்சும்? தரிசித்தவன் தான் திருக்கு. ஆத்மா உன்னால் பார்க்கப்பட்ட பொருள், அது திருஷ்யமாயிடும். ஜடமா? பானை, சட்டி, குடம், வீடு, மலை மாதிரி ஆத்மா ஒரு ஜட பொருளா? அது எப்பொழுதுமே திருஷ்யமாகாதப்பா, திருக்கு தான் அது. திருக்கை ஏன் திருஷ்யமாக மாக்க பார்க்குற? நான் தயவு செய்கிறேன்னா நான் வந்து தயவு செய்து கேட்குறேன், தவம் செய்து என்னத்தை நீங்கள் அடைய போகிறீங்க? ஆத்மாவை தரிசிக்கணும்னு சொன்னால் ஏன் ஒரு மண்டுகளாக நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? ஆத்மா தான் தவம் செய்யுது. அது இன்னொரு பொருளாக வைத்து பார்த்துன்னு சொன்னால் பார்க்குறவன் யாரப்பா?
எப்பொழுதுமே திருக் ந ஏவ திருஷ்யத்தே. திருக் எழுதும் இன்னொரு பொருளாக ஆகவே ஆகாது. தங்கம் கூட வெளியாயிடலாம், ஆனால் அறிகின்ற பொருள் அறியப்படும் பொருளாக மாறுமா? ஆகவே ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுன்னா அறிவும் பொருளை நீ தேடுவியா? அறியும் பொருளை பார்க்க விரும்புவியா? அடிப்படை நியாய சாஸ்திரத்திலே சொல்லிடலாம் இது. இட்ஸ் அ சிம்பிள் லாஜிக். ஒரு கிட், சின்ன குழந்தை கூட இதை புரிஞ்சுக்கும். சொல்லி கொடுத்தவொடனே ஓ இந்த ரூல் எனக்கு புரியுமேன்னு இந்த ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். எப்பொழுது ஆத்மா உங்களை விட்டு பிரிஞ்சது? இதுக்கு தான் அந்த மந்திரத்தில் நாம் போக வேண்டியிருக்கிறது. அது எப்பொழுதுமே சந்நிகிதம், பக்கத்திலே இருந்து கொண்டு நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் பக்கத்தில் இருக்கிறது தெரியாததுனால அது எங்கோ உலகத்தில் மூளை முடுக்கில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தேடுகின்ற நீதான் அது, அது மகத் பதம் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு மிக அற்புதமாக நமக்கு விளக்கியிருக்கிறது. அந்த ஒன்றை அதுதான் தேட வேண்டியது, அதுதான் பூஜிக்க வேண்டியது. அந்த பூஜிக்கத்தக்க வரிஷ்டம் எது ஒன்று வரிஷ்டமோ அதுதான் வரேண்யம். ஏன்னா வரன் தேடி பெற்றது இல்லையா, அதனால் வரிஷ்டம். இப்பேற்பட்டது நீ தேடுகின்ற தர்மத்தையும் பொருளையும் இன்பத்தையும் காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கின்ற மோட்சம் என்கின்றது தான் வரேண்யம். அந்த வரேண்யம், அந்த வரிஷ்டம் பூஜிக்க தகுந்த எதுவோ அதுதான் சத்தும் அசத்துமாக இருக்கின்ற உனது ஆத்மா. இந்த வார்த்தை பார்ப்போம். மக்கள் எதையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கும் மேலானது அந்த பரமபதம் உனது ஆத்மா. ஜானதக, அதையே அறிவாய், தயவுசெய்து அதை தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்குது வேதம். இதுக்கு மேலே கேட்குறதுக்கு கீழே இறங்கி இறங்க வேண்டியது. வேதம் நமக்காக இறங்கி கெஞ்சி கேட்குது, நீ தயவு செய்து இதை நீ தெரிஞ்சுக்க, என்னன்னு தெரிஞ்சுக்க. நீ அறிந்ததை காட்டிலும் வேறானதுங்குது. நீ அறிந்ததெல்லாம் என்னது? திருஷ்யம் இல்லையா? அப்போது பிரஜானாம் விஜ்ஞானாத் பரம், விஜ்ஞானாத் பரம். இதை மட்டும் மண்டையில் ஏற்றிக்கும். நான் ஏற்றிட்டேன், நீங்களே ஏற்றிக்குங்க. இந்த சொல்லை வச்சு தான் நான் திருந்தினேன். விஜ்ஞானாத் பரம்னா உன்னால் அறிந்ததிலிருந்து வேறானதுன்னு அர்த்தம். பரம்னா வேறானது. இந்த இடத்துல பரம்க்கு வேறு. அறிந்ததிலிருந்து வேறானதுன்னா நீ அறிய முடியுமா? அதை அறிஞ்சிட்டின்னு என்ன ஆகும்? அறிந்ததாகிடும். அப்போ நீ என்ன சொல்லும்? ஆத்மாவை பார்த்து விட்டேன்னா, நீ பார்த்துட்டேன்னு சொன்னால் பார்த்ததுக்கு வேறானது தானே ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். பார்க்கவே முடியாதுன்னு நான் விட்டுறேன்ப்பா, அந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். பார்ப்பவன் அது. ஏனால் அது அறிந்ததை காட்டிலும் பரம் என்றால் நீ அதை தயவுசெய்து அறிய முயற்சி பண்ணாதப்பா, அதை பார்க்க முயற்சி பண்ணாத. அதை கண்ணில் சில பேர் இப்படி ஒரு அமுக்குவாங்க, உள்ள ஒரு ஜோதி வருமா, சோட்டா ஜோதின்னு பேர். அதுதான் ஆத்மா. இப்படியெல்லாம் கண்ணை கசக்கிக்கிறாங்க சில பேர். சில பேர் ஒரு லைட்டை ஒன்று போட்டுட்டு அப்படியே மறைச்சி பார்க்குறாங்க, அது பகிர் ஜோதி. அப்புறம் கண்ணை மூடினோடனே அது உள்ள வெளிச்சம் தெரியலையா, அது அந்தர் ஜோதி. அப்புறம் கண்ணை நசுக்கி இப்படி உள்ளே பார்க்கும்போது இங்கே ஒரு வெளிச்சம் தான் வந்ததுன்னா அது சோட்டா ஜோதி, ரொம்ப சின்ன. இப்படியெல்லாம் ஆத்மாவை பார்த்தேன்னு உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. அது பார்க்கின்ற பொருளுக்கு வேறானதுன்னு சொல்லிடுது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. நீ பார்த்துட்டேனாலே அது இல்லைன்னு அர்த்தம். ஆத்மாவை நீ பார்த்துட்டேன்னு சொன்னினா முடிவு கட்டிக்கு நீ ஆத்மாவை பார்க்கலன்னு அர்த்தம். இப்படி நான் எதை போய் பார்த்தாலும் பார்த்த பொருள் நான் அல்ல, அதல்ல. பார்த்த பொருள் நான் அல்ல. பார்த்த பொருள் நீ இல்லைங்கிறது உனக்கு சொல்லித்தரணுமான்னு? பார்க்கிறவன் தானே நீ. இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். பார்க்கின்ற பொருளுக்கு வேறானதுன்னா என்னங்க அர்த்தம்? இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீ எதை பார்த்தாலும் அதுக்கு வேறானது நீ மட்டும்தான் இருக்க முடியும். பார்க்கின்ற பொருளுக்கு வேறானது எதுவாக இருக்க முடியும்? நீயாக தான் இருக்க முடியும். அப்போது இதை விட வேறு என்ன? நீ தான் அந்த பரம்பிரம்மம்னு என்ன அழகாக சொல்லுது. இன்னும் கூட புரியலன்னு நான் என்ன செய்கிறது? தயவுசெய்து விஜ்ஞானாத் நான் விட்டுட்டேன்னா, விஜ்ஞானாத் பரம், அறிந்ததற்கும்
வேறானது. அப்படி என்றால் அறிவுன்னு அர்த்தம். இப்படி சொல்லி இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப பிடித்த மந்திரம். நேரம் கடந்துட்டுருக்குது. இந்த மந்திரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வகுப்பில் விளக்கத்துக்கு செல்வோம். யத் அர்சிமத் யத் அனுப்யஹ அனுச்ச யஸ்மின் லோகஹ நிஹிதா லோகினஸ்ச தத் ஏதத் அக்ஷரம் பிரம்ம ச பிராணஹ தத் உ வாங்மனஹ தத் ஏதத் சத்யம் ததம்ருதம் தத் வேதத்தவ்யம் சோம்ய வித்தி. அன்பானவனே, சோம்ய என்றால் அன்பானவனே, வித்தி இவ்வாறு நீ அறிந்து கொள்ளப்பா. எது ஒன்று எத்து ஒளி பொருந்தியதோ, அர்ச்சிமத் எது ஒன்று, அணுவிற்கு அணுவோ, அனுப்பிய அணுச்ச, அனுப்பிய அணுனா அணுக்களெல்லாம் இருக்குது, அந்த அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடியதோ அது ஒளி ரூபமானது. இந்த இடத்துல எத்து அப்படின்னு வருது 3. காரணம் பக்கத்தில் ஆ இருக்கிறதுனால அது எத்து எதர்ஜிதம் அப்படின்னு வரும். நான் பிரித்து போடுறதுனால நம்பர் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் போடலை. நீங்கள் அதை நீங்கள் சப்தம் உச்சரிக்கும் பொழுது அது சேர்த்ததை நான் பிரித்ததுனால அந்த நம்பர் போட்டேன். இங்கே பிரிச்சிருக்கிறதுனால நான் போடலை. இங்கேயும் நம்ம எத் அனுபியன்னு சொல்லலாம். அந்த உச்சரிப்பை நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். பொருளை மட்டும் நம்ம பார்ப்போம். எது ஒன்று ஒளி பொருந்தியதோ, எது ஒன்று அணுவுக்கும் அணுவானதோ. அணுவுக்கும் அணு ஒன்று இருக்குதுன்னா அது சொன்ன அதுக்கும் அணுன்னு சொல்லிடுச்சு. அதில் போட்டுக்குது. அணுவுக்கு அணுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ அது போய் அணுன்னு சொல்ல போகிற. அணுவுக்கு அணுன்னு தானே சொல்லியிருக்கிற, அதுவும் அணு தானே. இல்லை அதுக்கு அணு. அதுக்கு அணு ஒன்று இருக்குமே, அதுவா? இல்லை அதுக்கு அணு. அதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அணு அல்லன்னு அர்த்தம். அது நுட்பமாக போய் தேடி பார்க்காதப்பா அது உருவமற்றதுன்னு அர்த்தம். நிறைய பேர் அணுவுக்கு அணுவாயின்னு சொல்லும்பொழுது பார்த்தோம்னா, நமக்கு தெரிந்த அணு இருக்குது. டால்டன் கண்டுபிடிச்சார் ஒரு அணு. அந்த அணுவை விட உடைச்சோம்னா ஒன்று சின்னதாக இருக்குமில்ல, அதுவாக இருக்கும் பொழுது ஆத்மா அப்படின்னு அப்படியே தூளாக பார்க்குறாங்க. அப்படி இல்லை. இப்படியெல்லாம் விளக்கு எடுக்கக்கூடாது. தயவுசெய்து எந்த ஆச்சாரியர்களும் அப்படி தப்பாக சொல்லிக் கொடுக்காதீங்க. அனுபியக அணு என்று சொன்னால் அது நுண்மைக்கும் நுண்மையெல்லாம் கிடையாது, அது அளவற்றதுன்னு அர்த்தம். நீ அளவு குறித்து இது இத்தனை நேனோ மைக்ரான்ஸ் அப்படின்லாம் அளவு சொல்லாத, அது அணு கிடையாது அப்படின்னு அர்த்தம். அணு அல்ல. அப்போ மகத்து பெருசோ அப்படின்னு சொன்னால் பெருசும் அல்ல, அளவிட முடியாது. நீ நினைக்கிற மாதிரி உன் கண்ணால் பார்த்து இவ்வளோ தூரமாக அவ்வளோ தூரம் கண்ணெல்லாம் பயன்படுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா அளவுன்னு வந்துடுச்சுன்னா உங்கள் கண்ணை தான் பயன்படுத்தணும். அளவுன்னு வந்துடுச்சுன்னா காதை கேட்கணும். அளவுன்னு வந்துடுச்சுன்னா நாக்கை பயன்படுத்தணும். உப்பு போதுமா பாருங்கன்னா அளவை பார்த்து சொல்கிறேன்ட்டு நாக்கை தான் பயன்படுத்துகிறீங்க. எவ்வளோ தூரன்றதை கண்ணை வச்சு பயன்படுத்துகிறீங்க. இது என்ன ரொம்ப சப்தம் கம்மியாக இருக்குதா அதிகமாக இருக்குதா, இல்லை இந்த சவுண்டு போதும் அப்படிங்கிறோம். எல்லாமே நம்ம அளவுன்றதெல்லாம் எதை வச்சு படிக்கிறோம்? கண், காது, மூக்கால் தான் இருக்கிறோம். ஆனால் பிரம்மம் உன்னுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் பின்னாடி இருந்து பார்ப்பவன். அவனை நீ எப்படி முன்னாடி வச்சு பார்க்குறது? அவனை முன்னாடி வச்சுன்னா பின்னாடி இருந்து அவன் பார்ப்பான். ஆனால் என்றைக்குமே அது பார்க்க முடியாததுனால அதுக்கு அளவே கிடையாது. ஏனால் அது உன்னுடைய புலன்களுக்கு எட்டாதுன்னு அர்த்தம். அதுதான் அனுபியக அனுச்ச. யஸ்மின் எந்த ஒன்றில் லோகாக நிகித லோகினஸ்ச உலகங்களும் உலகோர்களும். உலகங்கள் லோகாக, லோகின என்றால் அந்த உலகத்தில் வசிக்கின்றவர்கள், அல்லது உலகம் என்பது அனுபவம் என்றால் லோகின என்பது அனுபவிப்பவர்கள். ஹோட்டலில் இருக்கக்கூடிய விதவிதமான உணவு போனவர்களெல்லாம் அனுபவிக்க வேண்டிய பொருட்கள். அதை நம்ம உட்கார்ந்து சாப்பிட்றவெல்லாம் அனுபவிப்பவன். இதை லோகா என்பது அனுபவங்கள் என்றும், லோகின என்பது அனுபவிப்பவர்கள் என்றும், அப்படி இருக்கின்ற அனைத்தும் கூட அதுதான் அதில் தங்கியிருக்குதா. முதல்ல என்னென்ன சொல்லிச்சு? சத்து அசத்துன்னு சொல்லிச்சு. நிமிஷகன்னு வேறு சொல்லிச்சு. யஜதகன்னு சொல்லிச்சு. ஓடுவன பரப்பன பிராணச்ச யஜதக அப்படின்லாம் சொல்லிச்சு. இப்படிலாம் சொல்லிவிட்டு இப்போ வேறு ஒரு மெத்தடில் சொல்லுது. அனுபவிக்கிற பொருள் என்று சொல்லக்கூடிய உலகங்களும் அனுபவிக்கின்ற மனம் புலன்களும் அதுவும் கூட அதில் தான் இருக்கிறது. யஸ்மின் எதில் இதெல்லாம் இருக்கிறதோ தத் ஏதத்
அந்த ஒன்று அக்ஷரம். இது வரைக்கும் அக்ஷரம் தான் சொல்லிச்சு. இந்த இடத்துல பிரம்ம என்று சொல்லு. இந்த மந்திரத்தில் முண்டகோபனிஷத்தில் இங்கே தான் அக்ஷரம் அக்ஷரம் அக்ஷரம்னு சொல்லி, ஏன்னா அக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு முதல் சுலோகத்தை சொல்லி, எந்த ஒன்றால் இந்த அக்ஷரம் அறியப்படுமோ அதுதான் பரவித்யான்னு சொல்லிச்சு. அது அக்ஷரம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரம்ம என்று சொல்கிறது. அந்த அக்ஷரம் என்றால் பிளவுபடாதது, இரண்டற்றது, ஒன்றானது. அந்த ஒன்றான அந்த ஏதத் பிரம்ம ச பிராண, அதுதான் பிராணனாக இருக்கிறது. தது வாங் மனக, ஊ என்பதுக்கு அர்த்தம்லாம் கிடையாது, ஒரு சப்தம். அதுவும் கூடப்பா அப்படின்னு சொல்கிற இல்லையா, அந்த ஊங்காரம். அப்படி போல தது வாங் மனக, ஏன்னா தத்து வாங்குன்னு வராது, அதனால் நடுவில் ஒரு ஊவை போட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் நம்ம சொல்ல முடியாது. கலு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சப்தம். தத் உ வாங் மனக, வாக்கும் மனமும். அப்போது பிராணிகளுடைய பிராணசக்தியும் பிராணிகளுடைய எண்ணங்களும் எண்ணுகின்ற மனமும் வாக்கும் மனமும். தத் ஏதத் சத்தியம், ஏதொன்று சத்தியமாக இருக்கிறதோ, ஏதொன்று அமிர்தமாக இருக்கிறதோ அந்த ஒன்றை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். தத், அந்த ஒன்றை வேத்தவ்யம் அப்படின்னு சொல்லுது. வேத்தவ்யம் என்றால் துளைத்து எடுத்து அறிந்து கொள்ள வேண்டும். வேதனம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே பாய்ச்சி குத்தி எடுக்கிறது, அது உள்ள புகுந்துடணும் அப்படின்னு சொல்லுது. அதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வேத்தவ்யம். பிளந்து பார்த்து, நுழைந்து பார்த்து, புகுந்து அலசி ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய 2 விதி இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா. ஒன்று அந்யத்ன அந்யத் பவதி என்று சொன்னேன். ஒன்று இன்னொன்றாக மாறாது. அப்போ ஜீவன் பிரம்மமாக மாறாது, நிச்சயம் மாறாது. ஏன் மாறாது? ஜீவனுடைய குணம் பிரம்மனுடைய குணம் வேறு வேறு. ஆனால் ஜீவனுடைய தன்மை எதுவோ அது பிரம்மனுடைய தன்மை இல்லை, அது மாற வேண்டியதில்லை. அதனால் அது ஜீவன் பிரம்மமாச்சின்னு சொன்னால் அது மாற்றம் அல்லப்பா. மாறுவதாக இருந்தால் என்னென்ன, அது தற்காலிகமாக வேஷமாக தான் இருக்க முடியும். அதனால் இந்த 2 மந்திரங்கள், இந்த மந்திரத்தில் இந்த உட்பொருளை இன்றைக்கு நம்ம அறிமுகம் செய்யக்கூடிய ஒன்று இன்னொன்றாக மாறாது என்பதையும், இன்னொன்று ஆத்மாவை கண்டுபிடிக்கின்ற முறை திருக் திருஷ்யம் என்று சொல்லக்கூடிய விவேகத்தை பயன்படுத்தி மனதை திருஷ்யமாக்கி பார்க்கிறவன் யாரோ அவன் ஆத்மா. எப்பொழுதெல்லாம் உங்கள் மனசை நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ, நான் அப்படி செய்துட்டேனே, அவங்களோட அப்படி பேசிட்டேனே, என்ன இப்படி கண்டபடி பேசிட்டாங்களே அப்படின்னு நடந்ததை நிகழ்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் மனக்கண்ணில் நீங்கள் பார்க்கும் பொருளாகிறீர்கள். நீங்களே பார்க்கும் பொருளானாக்கா அவன் நடக்கும்போது அவனை பார்த்தவனா சொன்னீங்க, இங்கே பார்க்கப்படும் பொருளாக சொல்கிறீங்க. அதனால் எப்பொழுது அவன் பார்க்கப்படும் பொருளாகி விட்டானோ அவன் பார்க்கும் பொழுதும் பார்க்கப்படும் பொருள் தான் என்பதை அறிந்து கொண்டு அனைத்தையும் பார்க்கின்ற சர்வ சாட்சியாக இருப்பது ஆத்மா. அதை தேட வேண்டாம். அது மனதில் மனதாக, கண்ணில் கண்ணாக, சக்ஷுகு சச்சு, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசஸ்ய மனச, பிராணஸ்ய பிராணம். பிராணனுக்கு பிராணனாகும், மனதிற்கு மனதாகும், கண்ணிற்கு கண்ணாகும், காதுக்கு காதாகும், அனைத்தையும் அறிகின்ற, எல்லா உடம்புகளிலும் இருந்து அறிகின்ற சர்வசிய சாட்சி. அப்படிப்பட்ட ஆத்மா. நான் அதை தவறவே விட முடியாது. மீதி எல்லாத்தையும் தவற விட்டுடலாம், ஆனால் ஆத்மாவை ஒருவன் தவறவே முடியாது. ஏன்னா அவன் தவறி வெளியே போகிறது இடமே இல்லை, அதுக்குள்ளேயே தான் இருக்காங்க. தவற முடியாத ஒன்று இருக்கிறதோ அது ஆத்மா. அது எப்படி நீ தவற விட்டாய்? இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம யோசிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.